செல்லப்பிராணிகளுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது ஆன்லைன்லயும் எடுக்கலாம், ஆஃப்லைன்லயும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் எடுக்கிறது எப்படின்னு நிறைய வீடியோக்கள் இணையதளத்தில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் எரர் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா ஆஃப்லைனில், அதாவது முனிசிபலிலோ அல்லது கார்பரேஷனோ அல்லது பஞ்சாயத்தில் போயிட்டு அது என்னன்னு கேட்டுக்கலாம். கால் நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, இவங்க வளர்க்குற பெட்ஸுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத அதிகாரிகள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் ரொம்ப விலை உயர்ந்த நாய்கள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. தெருவில் இருக்கிற நாய்கள் எடுத்து தான் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கே முடியாத பட்சத்தில் அந்த நாய்க்குட்டிகளுக்கு 5000 அபராதம் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வசதியும் இருக்காது. ஸோ அவங்களுடைய லைசன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். சார் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் இடம் பெறுவோமா மாட்டோமா, நம்ம இந்த ஓட்டு போடுறதுக்கு தகுதியை பெறுவோமா பெறமாட்டோமா அப்படின்ற ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கையில் இந்த நாய்க்குட்டிகளுக்கு லைசன்ஸ் வாங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் என்னை திட்டுறீங்க. என்னோட கருத்து என்ன தெரியுமா, அதுங்களோட இடத்த தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போதான் மேலே படைச்சவன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நம்மளோட இடத்த இங்கே தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுவான்.